எடப்பாடி பழனிசாமி தனது சாதுரியமான நடவடிக்கை மூலம் பல அற்புதங்களை செய்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகரில் அமைந்துள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு கிறிஸ்தவ மக்களிடம் கலந்துரையாடினார். இதில் அதிமுக சிறுபான்மை பிரிவு பொருளாளரும் முன்னாள் வாரிய தலைவருமான ஜான் மகேந்திரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுகவில் உள்ள யாரும் எடப்பாடி பழனிசாமியை விட்டு தாவேகாவிற்கு செல்ல மாட்டார்கள் என கூறினார். திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதற்காகவே தேமுதிகவை விஜயகாந்த் உருவாக்கினார் என்றும் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக நிச்சயம் வரும் என்றும் தெரிவித்தார். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முடிவை பின்பற்றி அதிமுகவின் பக்கம்தான் அவர்கள் வருவார்கள். தான் இருக்கின்ற வரை இறக்கின்ற வரை திமுகவை எதிர்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், மறைந்த தலைவர். திமுகவை எதிர்த்துதான் திமுகவினுடைய ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியவே ஆரம்பித்தார். இது எல்லோருக்கும் தெரியும். விஜயகாந்த் அவர்கள் மீது அன்பு வைத்தவர்கள் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவரது பையன் மகன்களும். ஆகவே தன்னுடைய கணவருடைய கொள்கைக்கு எதிராகவோ தன்னுடைய இயக்கத்தினுடைய நிறுவனராக இருந்த மறைந்த கேப்டன் விஜயகாந்தனுடைய எண்ணங்களுக்கு எதிராக நிச்சயமாக தேமுதிக செல்லாது. அதிமுகவோடு தான் வரும். அதிமுகவோடு தான் கூட்டணி அமைக்கும். எடப்பாடியாரை ஆதரித்து அவர்கள் அணியில் தான் இருப்பார்கள்.